Hi, my name is Meera Nandan. I'm here for the audio launch of my new movie நேர்முகம். ரொம்ப நல்லா இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா நல்ல கேரக்டர் கிடைச்சிருக்கு இந்த படத்தில். அண்ட் எவ்ரி ஒன் வாஸ் ஸோ சப்போர்ட்டிவ் அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். சாங்ஸ் அண்ட் everything is very nice. I really hope everyone will like the movie and the songs, and I really hope எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க. எனக்கு மட்டும் இல்லை, இந்த ரொம்ப ஹோல் மூவி க்ரூக்கு. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் ரஃபி. இந்த படத்துடைய ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த ப்ரொடக்ஷன் வந்து நம்ம ஹைடெக் பிக்சர்ஸ் நம்ம கம்பெனி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர் மூவி. பட் இது வந்து ரொமான்ஸ், ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணும். எல்லா ப்ரேயர்ஸும் பிளெஸிங்ஸும் தேவை. இது வந்து கதை, திரைக்கதை, வசனம் மற்றும் பாடல்கள், மியூசிக். இதுக்கு சான்ஸ் கொடுத்த ரஃபிக்கு நன்றி. மற்றும் என்னுடன் ஒத்துழைத்த அனைத்து கலைஞர்களுக்கும், நடிகர்களுக்கு, என் டெக்னீஷியன்கள், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் அண்ட் ஆல் பிஆர்ஓ எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் எங்களுடைய கேப்டன் திரு முரளிகிருஷ்ணா அவர்கள் இந்த படத்தை மிக நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் பண்ணியிருக்காரு. அவருக்கு எப்போவுமே ஒரு யூத் ஆடியன்ஸ் இருக்கும். பார்வை ஒன்றை பாதமே படத்தில் ஆரம்பித்ததுலேருந்து அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு யூத் ஆடியன்ஸ் இருக்கும். அந்த ஆடியன்ஸை இன்னும் அவர் கைப்பற்றி வச்சிருக்காரு. இந்த படம் வெற்றி பெறதுக்கு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் டைரக்டர் சார் முரளிகிருஷ்ணா. 15 இயர்ஸாக பழக்கம். பார்வைன்ற போதும் சாரோட டெபியூ ஃபிலிமில் நான் ஜாயின் பண்ணேன். என்னுடைய டெபியூ ஃபிலிம் தான். நான் கேமராமேன் ஸ்ரீசங்கர் சாரோட அசிஸ்டன்ட் கேமரா ஜாயின் பண்ண படம். அதுக்கப்புறம் 15 வருஷம் ஆச்சு. இது சார் கூட இண்டிபெண்டாக என்னோட செகண்ட் ஃபிலிம். இதுக்கு முன்னாடி நேர்முகம் படம் பண்ணியிருக்கேன். அது ஆல்ரெடி ரெடி டு ரிலீஸ். இது செகண்ட் மூவி நேர்முகம். இவ்வளோ நாளாக பொறுக்கியாக, ரவுடியாக, வில்லனாக நடிச்சிட்டு இருந்த என்ன இந்த படத்தில் ஒரு லவ் பாயா, எனக்கு ஒரு காதலி, என்னை நம்பி ஒரு காதலியை இயக்குனர் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. அந்த பொண்ணை நானும் பத்திரமா இயக்குனர்கிட்ட திருப்பியும் ஒப்படைச்சிட்டேன். இது சத்தியம். இன்னொரு விஷயம், நான் ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு 8:30 மணி இருக்கும். காலையில் வந்தப்போ டைரக்டர் இல்லைன்னா அப்புறம் அசிஸ்டன்ஸில் கேட்டேன், எங்கே டைரக்டரை காணோம் அப்படின்னு. டைரக்டர் இந்த மாதிரி காலையில் வந்தோடனே கொஞ்சம் ஒரு மாதிரி கேர் ஆகி போயிடுச்சு அவருக்கு. கண்டிப்பாக இதை சொல்கிறேன் சார், இதை காலையில் அவருக்கு கொஞ்சம் கேர் ஆகி போச்சு, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகிருக்காரு அப்படின்னாங்க. அப்போ நான் நினச்சிட்டேன், சரி ஏதோ சுகர் மாத்திரை ஏதோ போடாமல் வந்திருப்பார் போல் அப்படின்னு. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்தில் அசிஸ்டன்ட் ஃபோன் எடுத்துன்னு வந்து என்கிட்ட கொடுக்குறாரு. இந்த மாதிரி டைரக்டர் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு அப்படின்னு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா. எப்பா நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்பா. இப்போ என்ன சீன் தெரியுமா, அன்றைக்கி நீ வந்து வில்லன்கள்கிட்ட மாட்டும் போது உன்னை போட்டு அடித்தாங்கல்ல, அந்த காயம்லாம் கண்டினியூட்டிலாம் இருக்கணும், அந்த காஸ்டியூம் இருக்கணும் அப்படின்னு. சார் என்ன சார் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க, சீன் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. நான் அங்கேருந்தே சொல்கிறேன் நீங்கள் பண்ணேன் அப்படின்னாரு. சரி அதே மாதிரி நானும் காஸ்டியூம்லாம் போட்டு எல்லாம் நடிச்சிட்ருக்கேன். ஒரு டேக் முடிஞ்சதுக்கப்புறம் திடீர்னு மறுபடியும் அசிஸ்டன்ட் ஃபோன் எடுத்துன்னு கொடுத்தாரு. டேரக்டர் பேசணுன்றார் அப்படின்னு. சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னா. என்னப்பா நீ அன்றைக்கி அடி வாங்கினதுக்கப்புறம் நொண்டி வருவா, இப்போ நீ நார்மலாக நடந்து வரியா, அதை நொண்டி வந்த கண்டினியூட்டி வேணும், கன்னத்துக்கு கீழே ஒரு காயம் ஒன்று இருந்துச்சு, அந்த காயத்தையும் காணுமே அப்படின்னாரு. சார் நீங்கள் என்ன சார் ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படி சார் இங்கே நடிக்கிறத சொல்கிறீங்க அப்படின்னா. அப்போ டேரக்டர் சொன்னார், யோ நீ நடிக்கிறதா இங்கே என் அசிஸ்டண்ட் அதை வாட்ஸ்அப்பில் எடுத்து எனக்கு உடனே இங்கே அனுப்புகிறாயா, நான் இங்கேருந்தே பார்த்துட்டு சொல்கிறேயா அப்படின்னாரு. நான் அப்போ தான் நினச்சேன், நான் ஓஹோ இதுதான் இயக்குனர். அன்னைக்கு இயக்குனர் நினச்சிருந்தா அன்றைக்கி ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணலை. ப்ரொடியூசரை அவரோட கவனத்தில் இருந்ததால் அன்றைக்கி 50 பேருக்கு டெக்னீஷியன் வந்துருந்தா அவங்களுக்கு வேலை கொடுத்தாரு. இது மற்ற இயக்குனர் எனக்கு தெரியல அப்படின்னு. சில பேர் சரி உடம்பு வேறு சரியில்லையே, எதுக்கு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பேக்கப் பண்ணிட்டு போயிருக்கலாம். அன்றைக்கி 50 பேருக்கு வேலை கொடுத்தாரு, எனக்கும் சம்பளம் கொடுத்தாரு. கொஞ்சம் கை தட்டுங்களாம்பா. இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற்று இயக்குனருக்கும் அவரோட சொந்த படங்கள் இல்லாமல் வெளிப்படங்களுக்கும் இசையமைத்து பெரிய ஆளாக வரணும்னு சின்னவராகிய நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். முரளி சார் பற்றி புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பிகாஸ் கார்த்திக் சார், குணால், மோனல் பெரிய நடிகர்கள் பட்டாளத்தை வச்சு படம் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அவர் இன்றைக்கி இருக்க இப்போ நம்மளாம் யூத்து தான், நம்மளை மாதிரி எனர்ஜெட்டிக்காக இருக்கார். ஆக்சுவலாக நம்ம 2 ஃப்ளோராக இருந்தாலும் நம்ம லிஃப்ட் இருந்தால் லிஃப்ட்டில் தான் ஏறுவோம். அவர் அப்படி கிடையாது, ஓடி ஏறக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக்கான மனுஷன். இப்போ அவர் சொன்ன மாதிரி கூல் சுரேஷ் சொன்னார் இல்லையா, அவர் பேர் வரல, நிறைய பேசிட்டாரு. கூல் சுரேஷ் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்புகிறோம். இதே மாதிரி இவரோட முந்தின படம் இரண்டவன் படத்தில் நான் தான் லீடாக ஹீரோ பண்ணியிருக்கேன். அந்த படம் தயாராக தான் இருக்குது ரிலீஸ்க்கு. அதுவும் இதே மாதிரி தான் ஒரு வாட்டி விஜிபியில் லோக்கலில் யாருமே ஷூட்டிங் 6:20க்கு 6:20க்கு காலையில் ஃபர்ஸ்ட் ஷாட் வச்ச சரித்திரமே கிடையாது லோக்கல். அதுவும் இங்கேருந்து விஜிபி ரொம்ப தூரம். அவுட்டோர் போனால் எல்லா ஆர்டிஸ்ட் ஒன்றா இருப்பாங்க, ஹோட்டலில் கொண்டு டம்ப் பண்ணி ஷாட் வச்சுருவாங்க. ஆனால் 6:20க்கு இங்கேருந்து ட்ராவல் பண்ணி விஜிபியில் ஃபஸ்ட்டு 6:20 ஃபஸ்ட் ஷாட் வச்சார் முரளி சார்.
அதான் அடிக்கடி கேட்பேன், எப்படி இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க சார்? இல்லை எப்பவுமே அப்படி தான். அதான் ஒரு நல்ல ப்ரொடியூசரும் ஒரு நல்ல ஹீரோ ப்ரொடியூசர் ஆனாலும் சரி, இப்போ இருக்க ட்ரெண்டில் கிடைக்கிற ப்ரொடியூசர் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது ஆக்சுவலாக. உண்மையில் சினிமா பண்ணுறதுக்கு சினிமா நிலமை ரொம்ப மோசமாகவும் போயிட்டுருக்கு. யார் கேட்டாலும் சேட்டலைட் இல்லை, எதுவும் நடக்க மாட்டேங்குது, பிஸ்னஸ் இல்லை. இப்போது வளர்ந்து வர ஹீரோ சரி, புது ஹீரோ சரி வரதுக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தா சேட்டலைட் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வளர்ந்து வந்த ஹீரோஸ் வர முடியல. ஸோ இப்படிப்பட்ட இயக்குனர்கள் நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கும்போது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மிரண்டோன் படம்லாம் 13-14 கால் ஷீட்டில் பண்ணுறான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. எப்படி 12 கால் ஷீட்லலாம் படத்தை முடிக்கிறான்னு தெரில. ஒரு நாளைக்கு 4-5 சீன் மேலே எடுப்பார். ஸோ ரொம்ப ப்ரில்லியண்டான ஒரு டேரக்டர் ஆக்சுவலாக, அப்டேட்டாக இருக்கிற எனர்ஜெட்டிக் பர்சன். இந்த நேர்முகத்தில் நிறையா புதுமுகம், அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லிக்கிறது என்னென்னா, புதுமுகமாக நீங்கள் வரும்போது உங்களுடைய கனவுகள் ஆசை எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கடந்து போக வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது, அதை யோசிச்சுங்க. ஏன்னா ஒரு உச்சத்துக்கு தொடரணும்னா, நான் நினச்ச முதல் படம் ஆண் பாவம், ப்ரொஜெக்ஷன் பிரமாதமாக இருக்குது, எல்லாம் கை தட்டுறாங்கல்ல. நான் வெளியில் போய் நின்று வந்தவுடனே என்ன பாராட்ட போகிறாங்கன்னா, முதல்ல ஒருத்தர் வந்தார், நீ ஏன் நடிச்சேனார். ஷாக் ஆகிட்டேன். எல்லாம் ஒரு நல்ல நடிகர்லாம் போட்டு என்ன தேயான்னு போயிட்டார். எனக்கு அப்படியே போயிடுச்சு, பலூன் காற்று போன மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த படத்துக்கு வியாபாரம்லாம் பெருசாக ஆகலை. அதில் ப்ரொடியூசர் ரொம்ப டென்ஷனு. அவர் வீட்டு பத்திரம்லாம் கொண்டாந்து போட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. கற்பூரம் போய் சொல்கிறாங்க பொட்டிக்கு, கை காலெலாம் நடுங்குது. அப்புறம் ஓன் ரிலீஸு பல்லாவரத்தில் ஒரு தேட்டர், வாங்க அப்படின்னா நான் வரலண்ணா, வாங்க கூப்பிட்டு என்ன காரில் தூக்கி போட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. போனால் தேட்டரில் படம் ஓட்டிகிட்டு இருக்கு, காதல் கசதியா பாட்டு. நான் அந்த பிரிண்ட்டே பாருறேன், இன்னும் டல்லாக இருக்க பிரிண்ட்டு, ஆர்வ பிரிண்ட்டு டல்லாக இருக்குன்னு பார்த்துன்னு போனால், டக்குன்னு தேட்டரில் திரும்பி பார்க்குறேன், பீச்சில் உட்காந்துருக்க மாதிரி அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காங்க. 20 பேர் தான் தேட்டரில். நான் அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டேன். ப்ரொடியூசர் மனசுக்குள்ளே அழுகுறார். நான் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா மடியில் வந்து நான் நடித்து படத்தை கெடுத்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று அழுகுறேன். அதுக்கப்புறம் என் அசிஸ்டன்ட் பேசுகிறார், சார் அபிராமிலேருந்து பேசுகிறேன். என்னண்ணா சார் சூப்பர் டாக்குண்ணா, நான் தான் காலையிலேயே டாக்கு பார்த்துனேன் பல்லாவரத்தில். அப்புறம் என்ன, இல்லை சார் வாங்கண்ணா. அப்புறம் மேனேஜர்கிட்ட ஃபோனை கொடுத்தோன்னே பார்த்தேன், சார் படம் நல்லா தான் போகுது இன்டர்வ் வரைக்கும். ஆனால் படம் எவ்வளோ கூட்டம்ண்ணா, ஃபுல்லாக அபிராமிலையா? உங்கள் படத்துக்கு வந்த கூட்டம் இல்லை, படிக்காதவன் படத்துக்கு வந்த ஓவர் ஃப்ளோ தான் வந்திருக்கு. நீங்கள் வரீங்களாண்ணா? சரின்னு உடனே மூஞ்சி கழிட்டு போகிறேன். தியேட்டரில் சத்தம், நான் ஓடுறேன், கத்துறாங்க. நல்லா இருக்குன்னு கத்துறாங்களா, நல்லா இல்லைன்னு கத்துறாங்களா, ஒரே கன்ஃபியூஸ். ஒரு பையன் என்னை பார்த்தான், நீ தானே அது அப்படின்னா, இதில் ஒரு கையெழுத்து போடுவேண்ணா. கையெழுத்து போடும்போது வந்துருக்கேன் பாண்டியன் டேட்டுன்னாங்க. அன்னைக்கு தான் மக்களால் ஒத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தான் நான் நடிகர். நம்மளை 1000 விமர்சனம் பண்ணுவாங்க, 1000 கலாட்டா பண்ணுவாங்க, குத்துவாங்க, சொல்லி கிள்ளி பார்ப்பாங்க, அதெல்லாம் இல்லை. அது மக்களால். அதே பல்லாவரம் தேட்டருக்கு நான் நைட் ஷோ போகிறேன், அந்த கல் உடைக்கிறவங்களாம் போகிறாங்க, கெட்ட வாரத்தில் என் பேர் சொல்லிட்டு போகிறாங்க, எவ்வளோ ஒருத்தர் நடிச்சு, அதுதான் நமக்கு பாராட்டு. நம்மளை திட்டுறது தான். பல விஷயங்களை தாண்டி வரணும். இயக்குனர் முரளிகிருஷ்ணா வந்து அவர்கிட்ட ரொம்ப கற்றுக்குதுன்னா, கடுஞ்சொல் யாரு மேலேயும் இல்லை. ஒரு வார்த்தை கடுப்பா, அறிவு இருக்கா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்க, மனசு வலிக்கல, அதை சொல்லாமையே அதை கூட என்னையா அறிவு இருக்காயா அப்படி தான் சொல்கிறாரு, சொல்லிடுறாரு அறிவு இருக்கான்ட்டு. ஆனால் நாசுக்கா சொல்கிறாரு. இப்படிப்பட்ட கலைஞர்கள் வெற்றி அடையணும். ஐ திங்க் சின்ன பட்ஜெட் ஆனால் நான் எப்போவுமே இங்கே சின்ன பட்ஜெட் படம்க்கு சப்போர்ட் பண்ணுறேன். அண்ட் ஸ்பெஷலி என் அண்ணா ஜான் அண்ணாக்காக ஆஃப்கோர்ஸ் ஐ எம் ஆல்வேஸ் தேர். ஸோ உங்களோட வார்த்தைகள் வேணும், உங்களோட blessing வேணும், and make this movie a big success. Rafi sir, who's the producer and hero, and Murali Krishnan sir, who's the director. So எல்லாருக்கும் என்னோட நல்வாழ்த்துக்கள்.